ஓம் நமச்சிவாய். செப்டம்பர் மாதம் 2026 கடக ராசி நேயர்களுக்கு இந்த மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்ல போகிற ஜாதகம் வந்து பொது பலன் தான். இப்போ நான் சொல்லக்கூடிய ராசி பலன் பொது பலன் மட்டுமே. ஒவ்வொருத்தருடைய சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வலுவாக ஆகலாம், கொஞ்சம் குறையவும் செய்யலாம். அவங்கவுங்க சுய ஜாதகம் தான் பேசும். இது பொது பலன் மட்டுமே. அதை முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க கடகராசி நேயர்கள். இப்போ வரலாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து மிக 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 அற்புதமான மாதம். எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த கடகத்தில் தான் இப்போ இந்த நமக்கு குரு உச்சத்தில் இருக்கார் உங்கள் ராசியில். ரெண்டாவது 4 கிரகங்கள் உங்களுக்கு உங்களுடைய லைஃபையே மாற்றுற அளவுக்கு 4 கிரகங்கள் பவர்ஃபுல்லாக இந்த மாதம் இருக்க போகுது. இப்போ எடுத்துட்டிங்கன்னா இது கடகராசி. இதில் வந்து உங்களுக்கு குரு பகவான் உச்சம் பெற்ற ராசி. குரு பகவான் இந்த ராசிக்கு உச்சம். அப்புறம் இதில் வந்து சூரியனும் ஆட்சியில் இருக்கார். இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். புதனும் இருக்கிறாரு. சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகமும் ஆட்சி பெற்றிருக்கு. இது உச்சம் பெற்றிருக்கு. இப்போது என்னன்னு கேட்டால், இப்போது 12, 11, 19 குரு வந்து 9ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. 9ஆம் ஸ்தானம் யார்? பாக்கியஸ்தானம். உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதம் வந்து இந்த கடகராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டம் தான். அதுவும் இந்த 7.5 சனி, அந்த சனி, இந்த சனின்னு இந்த சனியோட பாதிப்பு இந்த கடகராசிக்காரர்கள் நொந்து போயிருப்பீங்க இத்தனை வருஷம். யாருக்கள் 7.5 சனி, அஷ்டம சனி, அந்த சனி, இந்த சனின்னு சொல்லி சனின்னு சொல்லியே உங்களை முக்கால்வாசி லைஃப்பை முடிச்சு விட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கெல்லாம் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரங்கள் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. நிறைய அவமானம், உறவு மூலியமான அவமானம், வேலை செய்கிற இடத்துல அவமானம், இந்த மாதிரி அவமானம் இந்த கடகராசிக்காரங்க பெற்றிருப்பீங்க. அந்த அவமானத்துக்கெல்லாம் இந்த மாதம் ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்களுக்கு ரிலீஃப் கிடச்சிரும். ரெண்டாவது குடும்பஸ்தானத்தில் சூரியன் வந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. சுக்கிரன் 4 உங்களுடைய சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போது உங்களுக்கு கார் அல்லது பெரிய வாகனங்கள், 2 வீலர் எது வாங்கணுன்னாலும் வாங்கலாம். சுகஸ்தானம் நல்லா இருக்குது. உங்கள் தாய் மேலே நீங்கள் பாசம் அதிகமாக வச்சுருப்பீங்க. உங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களாம் தாயாரை நல்லா பார்த்துக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் தாயார் மூலியமான உங்களுக்கு ஆதரவு உண்டு. அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்குலாம் புதிய வேலை வாய்ப்பு, இது வரைக்கும் பட்ட அவமானத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்கள் கூட செவ்வாய் நீச்சமாகிறார். செவ்வாய் இந்த வீட்டில் நீச்சமாகறதுனால உங்களுக்கு எதாவது பாதிப்பானா ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் உங்களுக்கு இந்த கடகராசிக்காரனுக்கு வராது. அதுக்கு நம்ம குரு தலைவர் இங்கே இருக்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டாவது இவங்களுக்கு வந்து புதிய உத்தியோகம் தேடுறவங்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப், முக்கியமான அரசாங்க உத்தியோகம் யாராவது இப்போது நீங்கள் அரசாங்க உத்தியோகம் தேடி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கவங்களுக்கு தாராளமாக அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அரசாங்க உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சி இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த மாதத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு, அதில் டெண்டர், அரசு சம்மந்தப்பட்ட டெண்டர், ரோட் கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, பாலம், இந்த மாதிரி எடுக்கக்கூடிய பெரிய லெவலில் எடுக்கக்கூடியவங்களை இந்த மாதம் செய்யலாம். தொழில் நல்லா இருக்குது. அதே மாதிரி கூட பழகிறவங்களும் நல்ல வேலை செய்கிற இடத்துலையும் அனுசரணை கிடைக்கும். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. இவங்களுக்கு வீடு, மனை இதெல்லாம் கட்டக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டினவங்க இந்த மாதம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் உண்டு. அப்படி வீடு கட்ட முடியலன்னா வீடு மாற்றக்கூடிய யோகம் கூட உண்டு. புதுசாக வீடு கட்டணும், இல்லை ஏதாவது இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் கட்டலாம். பழைய கடன் அடைபடும். உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி தொகைகள் வரும். எல்லாமே நல்லா இருக்குது. உடல் நலமும் நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது வரைக்கும் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது பூரா கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மெயினாக இந்த கடகராசிக்காரங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் இது வரைக்கும் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய கஷ்டம் நல்லா தெரியும். அந்த அத்தனை கஷ்டமும் இந்த மாதம் உங்களுக்கு தீரப்போகுது. அதனால் எந்த இதுவும் இல்லை. கடகராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையும் செய்யலாம். உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால். இது நான் சொல்கிறது பொது பலன் மட்டுமே. உங்கள் சுய ஜாதகம் நல்ல அமைப்பு, உங்களுடைய திசா பலன், உங்களை திசையும் புத்தியும் நல்லா திசையும் உங்கள் சுய ஜாதகத்தில் திசையும் புத்தியும் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால்
இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொட்ட காரியம் துலங்கும். எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய அமைப்புள்ள நேரம் கடகராசிக்கு. எனவே உங்களுக்கு உச்ச குரு கூட இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் பயப்படாதீங்க. தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.